ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கூட்டுக்கறி தான் ரெடி பண்ண போகிறேன், நம்மளோட சத்யா ஸ்பெஷல். ஸோ என்னோடய பிரதரோட ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, அண்ணி நீங்கள் கூட்டுக்கறி வச்சிங்கன்னா எப்படின்னு சொல்லித்தாங்கன்னு. அதனால் ஸ்பெஷலாக ஆக்சுவலி பார்ட் 2 போட்டாச்சு, பார்ட் 3 அந்த மாதிரி போடணும். எனக்கு டைம் இல்லாதனால எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணி ஒரு பெரிய வீடியோவாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது மட்டும் ஸ்பெஷலாக அவளுக்காக. அவள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறா. அவள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருப்பான். ஸோ அதனால் இந்த வீடியோ அவளுக்காக தான். ஸோ சட்டி எடுத்துக்கோ. சட்டியில் வந்து காய், அதாவது வாழைக்காவும் சேனையும் நல்லா க்யூப்ஸாக வெட்டி, நம்ம உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து பெப்பர் பொடி. இதை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கடலை ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது முதல்ல வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைப்பு அரைக்கலாம். ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து அரைப்பு பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீரகம், மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். ஸோ அதுவும் இதில் சேர்த்துட்டு நம்ம கடலை வந்து வேக வச்சுருக்கோம்ல, அந்த கடலையும் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தாளிப்பு தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடாய் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அது பிறகு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து இதில் போட போகிறோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் மனம் வரும், அதனால் தேங்காய் எண்ணெயே சேருங்க. இது பார்த்திங்கன்னா தாளித்து நல்ல தேங்காய் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சத்யாவுக்கு கண்டிப்பாக கூட்டுக்கறி இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செய்யுங்க நாளைக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓன சத்யா வந்து பாக்ஸ் வந்துருக்கு, நவாஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது பார்வதிபுரத்தில் வெட்டிங்மட சைட்டில் இருக்குது. ஸோ நிறைய வரதுக்கு தெரியலன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஷேர் பண்ணிவிட்டு இதில் வந்து கொட்டிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். என் தம்பி ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சத்யாவில் புளியஞ்சிலாம் இருக்கும், ஆனால் அவளுக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும். அண்ணி இதை நிறைய தடவை சொல்லுவாள், வச்சுத்தாங்கன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி அவள் பார்ப்பா, அவளுக்காக தான் இந்த டிஷ்ஷு. ஸோ இதுமாரி எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோடய பிரதர் சிஸ்டர்ஸ் தான். எல்லோரும் என்னோடய வீடியோஸை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு இஷ்டப்படும். இதே மாதிரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் டேக்.